கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்திற்காக இரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்பதை இந்த மாலை வேளையிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது என்று நாம் படிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24 25 வசனங்களை வாசிப்போமேயானால், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம் என்று எபிரேய நிருபக்காரன் எழுதுவதை நாம் படிக்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆபேலுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் ஆபேலுடைய இரத்தம் பேசுகிற காரியம் என்னவென்றால், அது பூமியிலிருந்து இன்றைக்கும் பேசுகிறதாம். ஆபேலுடைய இரத்தம் பேசுகிற காரியம் என்னவென்றால், அது பழி வாங்கக்கூடிய எண்ணம் உடையதாய் இருக்கிறது. நான் குற்றமில்லாமையிலே கொலை செய்யப்பட்டேன், என்னுடைய இரத்தத்திற்காக எப்பொழுது நியாயம் தீர்ப்பீர் என்று ஆபேலுடைய இரத்தம் பேசுகிறதாய் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் பழிவாங்கக்கூடியதல்ல. இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தின வேளையிலே அவர் சிலுவையிலிருந்து நலமானவைகளை பேசினார். அவருடைய இரத்தம் மன்னிப்பை கொடுக்கக்கூடியதாய் இருந்தது. அவருடைய இரத்தம் அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருந்தது. அவருடைய இரத்தம் ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாய் இருந்தது. ஆகவேதான் இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்த தண்டையிலே கடந்து வருவோமாக என்று எபிரேய நிருபக்காரன் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அண்டையிலே யார் வரவில்லையோ அவர்கள் நலமானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விட்டு விலகுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படி விட்டு விலகுகிறது அவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வருகிறதாய் இருக்காது. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தூரமானவர்களை சமீபமாக்குகிறது என்று படிக்கிறோம். 13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படிப்பீர்கள் என்றால், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று படிக்கிறோம். எப்படியெனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று படிக்கிறோம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர்,
தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலை கல்லாய் இருக்கிறார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தாமல் இருந்திருப்பாரே ஆனால் நீங்கள் இன்னும் தேவனை விட்டு தூரமாக தான் காணப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்தது? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை என்ன செய்தது என்றால் தகர்த்து போட்டு தேவனோடு உங்களை ஒப்புரவாக்கினது. அப்படியானால் இன்னும் அநேகர் தேவனோடு ஒப்புரவாகாமல் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் தூரமானவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அதற்கு காரணம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இன்னும் விசுவாசியாதவர்களாக காணப்படுகிறார்கள். தங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தேவன் அண்டையிலே சேரும்படியான பாக்கியத்தை விரும்பாதவர்களாகவே அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தூரமானவர்களை சமீபமாக்குகிறது. ஆதியிலே மனிதன் பாவம் செய்த போது தேவனை விட்டு தூரமாக போனான். அவனுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள் அனைவரும் அந்த பாவத்திற்குட்பட்டவர்களாகவே காணப்பட்டார்கள். ஆகவே தேவனை விட்டு தூரமானவர்களாகவே காணப்பட்டார்கள். கிருபையின் காலத்திலே இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினதின் மூலமாக தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் தடையாய் இருந்த தடை சுவர் அகற்றப்பட்டது. நாம் எல்லாரும் முன்பு தூரமானவர்களாக காணப்பட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பிதாவாகிய தேவனுக்கு சமீபமாக கொண்டு சென்றது. நாம் இன்றைக்கு தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் முதலாவது பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நலமானவைகளை பேசுகிறது. இரண்டாவது இங்கே படித்தோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தூரமானவர்களை சமீபமாக்குகிறது. மூன்றாவதாக கொலோசேயருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை அளிக்கிறது என்று படிக்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள், யாருக்குள்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை அளிக்கிறது. இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். நான்காவதாக 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அங்கே நாம் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இன்றைக்கு பாவங்கள் எல்லாம் நீங்களாக்கப்பட்டு தேவனுடைய சுத்திகரிப்பை அடைந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு எப்படி ஆசீர்வாதமாக காணப்படுகிறது என்று படிக்கும்போது வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும்போது அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்கிறதாம்? பாவங்களற நம்மை கழுவுகிறது என்று படிக்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்று படிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பாவங்களற
கழுவப்பட்டவர்களாக காணப்படுகிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆறாவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன? எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜனங்களை பரிசுத்தம் செய்கிறது. அங்கே படிக்கிறோம், அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று படிக்கிறோம். ஏன் அவர் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்? அவர் புறஜாதிகளுக்கும் இரட்சிப்பை ஏற்படுத்தினார். தம்முடைய சொந்த ஜனங்களாகிய யூத ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அவர் நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லும்போது அவர் புறஜாதிகளுக்கும் பரிசுத்தத்தை ஏற்படுத்தினார். நாம் எல்லாரும் புறஜாதிகளாக காணப்பட்டோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏழாவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதம் என்ன? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது என்று படிக்கிறோம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று படிக்கிறோம். அப்படியானால் முற்காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், தேவனுக்கு விரும்பத்தகாத செத்த கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். செத்த கிரியைகள் வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த புண்ணியம் என்ன? அவருடைய விலையேற பெற்ற இரத்தம். அந்த செத்த கிரியைகளிலிருந்தெல்லாம் உங்களை விடுதலையாக்கி உங்களை சுத்திகரித்து ஒரு நல் மனசாட்சி கொடுக்கக்கூடியதாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். நாம் பொதுவாக முழுக்கு ஞான ஸ்நானத்தை பற்றி பேசும்போது சொல்லுவோம், முழுக்கு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது நல் மனசாட்சி உண்டாகிறது என்று சொல்லுவதுண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே செத்த கிரியைகளிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கி மனசாட்சியை சுத்திகரிக்கக்கூடியதாய் இருக்கிறது. நல்மனசாட்சியை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. அப்படியானால் முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கும்போது அந்த நல்மனசாட்சியிலே இன்னும் ஒரு மேன்மையான நிலையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அந்த முழுக்கு ஞான ஸ்நான சத்தியம் காணப்படுகிறது. எப்படி இரட்சிப்பிலே பல நிலைகள் உண்டாயிருக்கிறதோ அதுபோல மனசாட்சியும் கூட தேவனால் சுத்திகரிக்கப்பட்டு நல்மனசாட்சி அடையக்கூடிய மேன்மையான நிலையை நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலும் முழுக்கு ஞான ஸ்நானத்தின் அனுபவத்தின் மூலமாகவும் அடையக்கூடியவர்களாயிருக்கிறோம். எட்டாவதாக, கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு வரும்போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து படிக்கிறோம். தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினாரே, அவரை விசுவாசியாதவர்கள் பிதாவாகிய தேவனோடு இன்னும் சரியான விதத்திலே ஒப்புரவாகாதவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்.
என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 9வதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்று தியானிக்கும் போது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை அவரோடு நிலைத்திருக்க செய்யக்கூடியதாய் இருக்கிறது. இயேசுவோடு நிலைத்திருக்க செய்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். அடுத்தபடியாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்று நாம் தியானிக்கும் போது, பிசாசின் மேல் ஜெயத்தை தருகிறது என்று படிக்கிறோம். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும்போது, மரணம் நேரிடுகிறதானாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று படிக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பிசாசின் மேல் ஜெயத்தை தருகிறது. கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சமாதானத்தை உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று படிக்கிறோம். அப்படியானால் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே சமாதான கேட்டை பிசாசானவன் உண்டாக்கினான். தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தமக்கும் ஜனங்களுக்கும் இடையே இருந்த சமாதான கேட்டை நீக்கி போட்டு சமாதானத்தை உருவாக்குகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று படிக்கும்போது, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19 20 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் என்று படிக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும்படியான தைரியத்தை மனிதனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடியதாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை படிக்கும்போது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நித்திய ஜீவனை கொடுக்கிறது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு வரும்போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை அங்கே படிக்கிறோம். நித்திய உடன்படிக்கை செய்கிறது என்று படிக்கிறோம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் என்று படிக்கிறோம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே என்று படிக்கிறோம். அப்படியானால் நம்மோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அதற்கு அடையாளமாக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நமக்காக கல்வாரி சிலுவையிலே
சிந்தும்படியாக தேவனுடைய குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரட்சிப்பை நாம் அடைந்திருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது, ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை ஏதோ ஒரு நாளைக்குரிய உடன்படிக்கை அல்ல, 2 நாளைக்குரிய உடன்படிக்கை அல்ல. அது இந்த பூமியிலே ஏற்பட்டு, அது நாம் இந்த பூமியிலே ஜீவித்து பரலோக ராஜ்யத்திலே நித்திய காலமாக வாழ்கிற நாட்கள் முழுவதும் அந்த உடன்படிக்கை நீடித்திருக்கக்கூடியதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இன்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு உடன்படிக்கை செய்து கொள்வானே ஆனால், ஒப்பந்தம் செய்து கொள்வானே ஆனால், அது ஒரு தற்காலிகமான ஒப்பந்தமாய் இருக்கக்கூடும். அல்லது அந்த ஒப்பந்தம் மனிதன் இந்த பூமியிலே ஜீவிக்கிற நாள் வரைக்கும் நீடித்திருக்கக்கூடிய ஒப்பந்தமாக காணப்படலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தேவனோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வைத்திருக்கிறது என்றால், அந்த உடன்படிக்கை, அந்த ஒப்பந்தம், அந்த ஐக்கியம், அந்த உறவு, அது இந்த பூமிக்குரிய நாட்களிலே மாத்திரமல்ல, நாம் இந்த பூமியிலே ஜீவித்து பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் போது அந்த ஒப்பந்தம், அந்த உடன்படிக்கை அங்கேயும் நீடித்து நிலைத்திருக்கக்கூடியதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் இது ஒரு நிரந்தரமான நித்திய உடன்படிக்கையாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தின் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக கொண்டு வந்தார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை குணமாக்குகிறது என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு குணமாக்கக்கூடிய வல்லமை உண்டு. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய தழும்புகளாலே இயேசுவை விசுவாசித்த போது தெய்வீக சுகத்தை அடையும்படியான அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கும் அநேகர் தெய்வீக சுகத்தை இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே, அவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலே அடையக்கூடியவர்களாயிருக்கிறார்கள். ஆயுசின் நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆயுசின் நாட்கள் இவ்வளவுதான் என்பதை கர்த்தர் மாத்திரமே அறிந்திருக்கிறார். ஆகவே சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் நல்ல போராட்டத்தை போராடினார்கள், நலமாய் ஓடினார்கள் என்று கர்த்தர் சாட்சி பகரக்கூடியவராயிருக்கிறார். ஆனால் இன்னும் சிலருடைய வாழ்க்கையிலே ஆயுசின் நாட்களை அறிந்திருக்கிற தேவன், இன்னும் இவர்கள் ஓட வேண்டியதாய் இருக்கிறது என் நாமத்திற்காக என்று அறிந்து கொள்ளும் போது, பலவீனப்படுகிற வேளையிலே சரியான விசுவாசத்தோடு தெய்வீக சுகத்திற்காக காத்திருக்கும் போது தேவன் அவர்களை வெட்கப்படுத்தாமல் அவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலே குணமாக்கக்கூடியவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவ பலனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது, குணமாக்கக்கூடியதாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கிகளை தோய்த்து வெளுக்கிறது என்று படிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே உடுத்துவிக்க கூடியவராயிருக்கிறார். அந்த வசனத்தை நாம் படிக்கும் போது, அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே
தோய்த்து வெளுத்தவர்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் உடுத்துவிக்கிறார். பாடுகளின் வழியாக கடந்து செல்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள் இவர்கள் என்று சாட்சி பெறும்படியான நீதியின் வஸ்திரங்களையும் சித்திர தையலாடை போன்ற வஸ்திரங்களையும் பெற்றுக்கொள்ள செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதத்தை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். இந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஒரு பெரிய பிரசங்கமாக, ஒரு பெரிய செய்தியாக பிரசங்கம் பண்ண முடியும். என்றாலும் இந்த நாளிலே ஒவ்வொரு வசனத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் ஒரு பெரிய பிரசங்கமாக, விளக்கமாக கூறாமல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறிப்பிட்டு சென்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து வீட்டிலே போய் தியானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு வசனத்திலையும் உண்டாயிருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் எடுத்து தியானம் பண்ண வேண்டும். நலமானதை பேசுகிறது என்று படிக்கிறோமே, அதை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய செய்தியாக்க வேண்டும். அங்கிகளை தோய்த்து வெளுக்கிறது என்று படிக்கிறோமே, அதை ஒரு பெரிய செய்தியாக நீங்கள் தியானித்து உங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும். நித்திய உடன்படிக்கை செய்கிறது என்று படிக்கிறோமே, அதை ஒரு பெரிய செய்தியாக்க வேண்டும். அவரில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்கிறாரே, அந்த ஆசீர்வாதம் என்ன என்பதை தியானித்து படிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சமாதானத்தை உண்டாக்கினார் என்று படித்தோமே, அதற்குள் இருக்கக்கூடிய சத்தியம் என்ன என்று படிக்க வேண்டும். பிசாசின் வல்லமைகளை ஜெயிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உதவக்கூடியதாய் இருக்கிறது என்று படித்தோமே, அதற்குள்ளாக இருக்கக்கூடிய சத்தியம் என்ன என்று தியானிக்க வேண்டும். அப்படி நீங்கள் தியானிக்கும் போது நம்முடைய இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தெய்வ பிள்ளையே, அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் சபையை உருவாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் சபையை சம்பாதிக்கிறது. இந்த வசனத்திலே படிக்கிறோம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சபையை சம்பாதிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் சபையாக காணப்படுகிறீர்கள் என்றால் அதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே காரணம். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் ஆக்குகிறது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குகிறது. இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டாயிருக்கிறது. இன்னும் நாம் அநேக காரியங்களை தியானித்து கொண்டே இருக்கலாம். நம்முடைய இயேசு நல்லவர். இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய இரத்தத்தினாலே கொண்டு வந்திருக்கிறார். ஒன்று கூட எவ்வளவு ஆசீர்வாதங்கள் என்று நாம் நம்முடைய நினைவிலே கொண்டு வந்து ராப்போஜன பந்திக்கு நேராக கடந்து செல்வோம். முதலாவது நாம் படித்தோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நலமானவைகளை பேசுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக நாம் தியானித்தோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தூரமானவர்களை சமீபமாக்குகிறது. அடுத்தபடியாக
நாம் படித்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை அளிக்கிறது. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க கூடியதாய் இருக்கிறது. நீங்க கிராம ஊழியங்களுக்கு போகும்போது, நீங்க புறஜாதியாரோடு பேசும்போது, ரட்சிக்கப்படாதவர்களோடு பேசும்போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான இவ்வளவு காரியங்களையும் உங்க மனதில் வச்சு பேசும்போது, இந்த வசனங்களை வச்சு பேசும்போது உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதம் என்ன? பாவங்களற நம்மை கழுவுகிறது. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜனங்களை பரிசுத்தம் செய்கிறது. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்கிறது? மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனோடு ஒப்புரவாக்குகிறது. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இயேசுவோடு நிலைத்திருக்க செய்கிறது. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பிசாசின் மேல் ஜெயம் எடுக்க செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிசாசின் மேல் ஜெயம் எடுத்த போதெல்லாம் என்னுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பிசாசின் மேல் ஜெயம் எடுக்க செய்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சமாதானத்தை உண்டாக்குகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தைரியத்தோடு நம்மை பிரவேசிக்க செய்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அடுத்தபடியாக நித்திய உடன்படிக்கை செய்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை குணமாக்குகிறது. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கிகளை தோய்த்து விளைக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் உடுத்துவிக்கிற வஸ்திரங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பிரசங்கங்களிலே நான் 7 விதமான வஸ்திரங்கள் தேவனால் உடுத்துவிக்கப்படுகிற அனுபவங்களை குறித்து பேசியிருக்கிறேன். நீங்கள் பழைய செய்திகளை கேட்பீர்கள் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் உடுத்துவிக்கிற 7 வஸ்திரங்கள் என்ன என்பதை குறித்து பேசியிருக்கிறேன். ரட்சிப்பின் வஸ்திரம், நீதி என்கிற சால்வை, துதியின் உடை, சித்திர தையலாடை, ஜெயங்கொள்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வெண் வஸ்திரம், இப்படியாக அநேக ஆவிக்குரிய வஸ்திரங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உடுத்து வைக்கிறார். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரங்கள், இப்படியாக நாம் தியானிக்க முடியும். தேவன் அங்கிகளை தோய்த்து வெளிக்கிறார் அவருடைய இரத்தத்தினாலே. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்கிற பாக்கியத்தை குறித்து படித்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சபையை சம்பாதிக்கிறது. நாம் இன்றைக்கு சபையாராக காணப்படுகிறோம் என்றால் அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்த நம்முடைய அருமையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போமா. இரத்தம் ஜெய, இரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம்
காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம். என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம். என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம். வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம். வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம். நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம். நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவன் தரும் ரத்தம்
காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். 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 காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலே கர்த்தாவே, இந்த ராப்போஜன பந்திக்கு தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி உம்முடைய இரத்தத்தை கனம் பண்ணுகிறவர்களாக இந்த மாலை வேளையிலே ஆயத்தப்படுத்தி உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து உம்மை கனம் பண்ணி உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணும்படியாக கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தைரியத்தோடு கிட்டி சேர பண்ணின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தினால் உண்டான சகல ஆசீர்வாதங்களும் கடந்து வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உண்டாயிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமேன். தேவனின் அடைக்கலமே, கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.